ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ரைஸ் ஒயின் எப்படி பண்ணுறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். ரைஸில் ஒயினா? ஆமாங்க, ரைஸ்லேயும் ஒயின் பண்ணலாம். நிறைய ஐட்டங்களில் பண்ணலாம். நான் உங்களுக்கு வீடியோ எண்டில் காட்டுறேன். நான் நிறைய ஐட்டங்களில் ஒயின் பண்ணி வச்சுருக்கேன். அதை நான் வீடியோ எண்டில் காட்டுறேன். சரி, இன்றைக்கி நம்ம ரைஸில் எப்படி ஒயின் பண்ணலாம் அப்படின்ற வீடியோ தான் பார்க்க போகிறோம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ரைஸை அளந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுக்கணும். ஸோ நான் என்ன பண்ணேன்னா, 200 கிராம் ரைஸுக்கு 750 ml தண்ணி ஊற்றணும். ஓகேவா? ஸோ நான் 400 கிராம் ரைஸ் எடுக்கிறேன். ஏன்னா எனக்கு 1.5 லிட்டர் தண்ணிக்கு வேணும். ஒயின் 1.5 லிட்டர் அளவுக்கு வேணும். ஸோ அதனால் நான் 400 கிராம் ரைஸ் எடுத்துக்கிறேன். 200 ரெண்டு கப் போட்டு இந்த அரிசியை பார்த்திங்கன்னா ஒரு 3லேருந்து 4 தடவை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணது அந்த ரைஸில் 1.5 லிட்டர் சுட தண்ணியை ஊற்றி இது ரூம் டெம்பரேச்சருக்கு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ இது ரூம் டெம்பரேச்சருக்கு வந்துட்ட பிறகு நம்ம இதை ஒரு நார்மல் பாட்டிலில் மாற்றிடலாம். இந்த பாட்டிலில் மாற்றி நம்ம இந்த பாட்டிலை க்ளோஸ் பண்ணி ஒரு டார்க் ரூமில் 3 days அப்படியே வச்சிடணும். ஒரு ஒயினையும் ஒரு ப்ராசஸில் பண்ணணும். ரைஸ் ஒயினுக்கு இந்த ப்ராசஸ், ரெட் ஒயினுக்கு வேறு மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி இன்னும் நிறைய ஒயின் இருக்குது. அந்த ஒரு ஒயினுக்கும் வேறு மாதிரியான இந்த ப்ராசஸ்ஸு. இதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, ஃபஸ்ட்டு 3 நாளைக்கு இதை நம்ம அப்படியே வைக்கிறோம். இந்த மாதிரி டார்க் ரூமில் வச்சு நான் துணி வச்சு க்ளோஸ் பண்ணிவிடுவேன். 3 நாள் கழித்து இப்போ நம்ம இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். நாமளாக வடிகட்டி வச்சு வெறும் நம்ம அந்த தண்ணியை மட்டுமே ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கணும். இப்போவே இது ஒரு நீஸ் தண்ணி மாதிரி ஒரு ஸ்மெல் வருது. இந்த கஞ்சியிலேருந்து நம்ம தண்ணியை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்தோன்னா ஒரு ஸ்மெல் வரும் இல்லையா, அந்த ஸ்மெல் வருது இதில். ஓகே, இப்போ இது நம்ம என்ன பண்ணோன்னா, ஒரு 250 கிராம் இருக்க கப்பில் நான் சுகர் எடுத்து இதில் போட்டுக்கிறேன். ஆக்சுவலி நம்மளுக்கு 200 கிராம் ரைஸுக்கே 250 போடணும். அப்படின்னு பார்த்தா இதில் 500 போட்டிருக்கணும் நம்ம சுகரு. ஆனால் நான் 1 கப்பு தான் போடுறேன். நான் அதிகமாக சுகர் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஈஸ்ட் ஆக்டிவேட் பண்ணோம் அப்படின்றதுக்காக நான் முழு கோதுமை 2 கைப்பிடி எடுத்து போட்டிருக்கேன். இந்த ஈஸ்ட் ஆக்டிவேஷனுக்காக தான் நான் அந்த சுகரை கூட ஆட் பண்ணுறேன். இல்லைன்னா நான் அதை கூட ஆட் பண்ண மாட்டேன். இப்போ திரும்ப இதை நம்ம அதே டார்க் ரூமில் வச்சுட்டு ஒரு 3 நாள் கழித்து எடுத்துக்கலாம். இப்போ 3 நாள் ஆயிடுச்சு. பாருங்கள் எப்படி நுரைச்சிருக்கு மேலே. பார்த்தீங்களா? இப்போ நம்ம அதுலேருந்து நம்ம வேறு ஒரு பாத்திரத்துக்கு இதை ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். சுகரு, அந்த கோதுமை எல்லாமே ஈஸ்டில் ஆக்டிவேட் ஆகி என்ன ஆகும்னா, உங்களுக்கு இந்த ஒயின் ரெடி ஆகிடும். இதை நம்ம 3 daysலேயே எடுத்துட்டோம்னா இதில் ஆல்கஹால் இருக்காது. ஸோ இதை யார் வேணாலும் எப்போ வேணால் குடிக்கலாம். ஒயின் ரொம்ப நல்லது உடம்புக்கு. இந்த ஒயின் இல்லை, எந்த ஒயின் எடுத்தாலும் உடம்புக்கு ரொம்ப நல்லது தான். ஏன்னா ஃபர்மெண்டட் ட்ரிங்க் அது. நம்ம அந்த காஞ்சி செஞ்சு குடித்தோம் பார்த்திங்களா, அதே ஃபார்மேட் தான். நம்ம அதை ஃபர்மெண்ட் பண்ணி நம்ம எந்த ஃபுட்டை சாப்பிட்டாலும் அது ரொம்ப நல்லது உடம்புக்கு. ஏஜ் ரிவர்சிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் இந்த மாதிரி ஒரு ஒயின் பாட்டில் கிட்டு ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இந்தமாரி ஒயின் பாட்டில்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான கிட் எல்லாமே சேர்ந்து வந்துடும். நான் என்ன பண்ணுவேன்னா, எப்பயுமே எந்த வகையான ஒயின் பண்ணாலும் அந்த ஒயினோடைய ஒரு சாம்பிள் பாட்டில் மாதிரி ஒரு 1 லிட்டர் பாட்டில் நான் தனியாக எடுத்து வச்சுருவேன். அந்த மாதிரி இந்த வாட்டி நம்ம இந்த ரைஸ் ஒயின் பண்ணியிருக்கோம் இல்லையா, ஸோ இதையும் நான் தனியாக எடுத்து வைக்கிறதுக்காக ஒரு பாட்டிலில் ஊற்றிட்டுருக்கேன். நம்ம பண்ணுறது எல்லாமே வித்தவுட் ஆல்கஹால் தான். ஸோ ஆல்கஹாலை நீங்கள் எப்படி எடுத்தாலுமே அது உடம்புக்கு ரொம்ப கெடுதி. நீங்கள் ஒயின் தானே அப்படின்னு சொல்லி இதில் ஆல்கஹால் இருக்குன்னா பரவாயில்ல அப்படிலாம் சொல்லாதீங்க. ஆல்கஹால் எப்படி எடுத்தாலும் உடம்புக்கு கெடுதி தான். நீங்கள் வித்தவுட் ஆல்கஹால் ஒயின் ரொம்ப நல்லது. இது நம்மளுக்கு ஸ்கின் க்ளோவாக உதவும், நல்ல தூக்கம் வரும், பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
ஃபெர்மெண்டட் ட்ரிங்க்னாலே அது நல்லது தான். ஃபெர்மெண்டட் ஃபுட்டும் நல்லது தான். இந்த ஊற வைக்கிற மாவு, புளிச்ச மாவு, அப்புறம் ஊறுகாய்னா நம்ம ஊரில் செய்கிற மாதிரி ஊறுகாய் கிடையாது. அந்த பாட்டிலில் வினிகரில் போட்டு பிக்கல் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி பிக்கல்ஸ் தான் வந்து ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம ஊரில் அந்த ஆயிலெலாம் போட்டு பண்ணுற ஊறுகாய் நான் சஜஸ்ட் பண்ணல. நான் எப்பயுமே இந்தமாரி இந்த ஒயின் பாட்டிலில் இந்த ஒயினை ஊற்றிட்டு ஒரு லேபிள் போட்டு அது என்ன ஒயின், எந்த மாதம் பண்ணது, எந்த வருஷம் பண்ணது அப்படின்றத நான் நோட் பண்ணி வச்சுடுவேன். எனக்கு அந்த கிட்லேயே அவன் வந்து பிளாக் கலர் லேபிளும் ஒயிட் கலர் மார்க்கரும் கொடுத்துருந்தான். இந்த ஒயினெல்லாம் நான் ரொம்ப வருஷம் கழித்து திரும்ப எடுத்து குடிக்கணும் அப்படின்றதுக்காக ஸ்டோர் பண்ணுறது. நான் இது வந்து ஸ்டோரேஜ்க்காக தான் இது பண்ணுறேன். இதை பேலன்ஸ் மீறுற அந்த ஒயினை மட்டும்தான் நான் குடிப்பேன். இதெல்லாம் அப்படியே இந்தமாரி ஒரு பாட்டில் மட்டும் எடுத்து நான் ஸ்டோர் பண்ணிவிடுவேன் எப்பயுமே நான் எந்த ஒயின் பண்ணாலும். இதே மாதிரி நான் இன்னும் எந்தெந்த ஒயின்லாம் இப்படி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு நான் காட்டுறேன். அதுக்கு முன்னாடி நம்ம பேலன்ஸாக இருக்க அந்த ஒயின் எல்லாத்தையும் இந்தமாரி குட்டி குட்டி பாட்டிலில் ஊற்றி இது மட்டும்தான் நான் குடிக்கிறதுக்கு எடுத்துப்பேன். ஒரு நாளைக்கு நீங்கள் வந்து ஒரு 30 60 ml, 30 போதும். ஒரு நாளைக்கு டெய்லி நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு 30 ml ஒயின் இந்தமாரி குடிச்சிட்டு படுத்திங்கனாலே அது ரொம்ப ரொம்ப பயங்கர பெனிஃபிட். உங்களுக்கு நல்லா தூக்கம் வரும். அப்புறம் உங்களுக்கு வந்து பிரெயின் எப்பவுமே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகும். பிளட் சர்க்குலேஷனுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸ்கின் நல்லா க்ளோ ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஜஸ்ட் ஒரு 30 mlன்றது ஒரு சின்ன ஒரு பாட்டிலில் ஒரு கிளாஸில் கால்வாசி அவ்வளோதான் குடிக்கிறது. ஸோ அது வந்து அதுவும் இது ஃபெர்மெண்டட் ட்ரிங்க் வித்தவுட் ஆல்கஹால். இதை தைரியமாக நீங்கள் யார் வேணாலும் குடிக்கலாம். ஆனால் குழந்தைங்க குடிக்கக்கூடாது, குழந்தைங்களுக்கு கொடுத்துடாதீங்க. இது வந்து ஒரு 12 வயசுக்கு மேற்பட்டு யார் வேணால் குடிக்கலாம் இதை. ஓகே, இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ வாங்க நான் இதுக்கு முன்னாடி பண்ண ஒயின் பாட்டில்ஸ் எதெல்லாம் ஸ்டோர் பண்ணியிருக்கேனோ நான் அதை உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் ஹோம் டூர் அப்போ பார்த்துருப்பீங்க நான் இந்த மாதிரி ஒரு கபோர்டு ஒன்று வச்சுருக்கேன்ட்டு. இங்கே பாருங்கள், இது வந்து நான் இப்போ இந்த ரைஸ் ஒயின் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ண க்ரீன் டீ இருக்கும் பார்த்தீங்களா, அந்த க்ரீன் டீயில் பண்ண ஒயின் இதெல்லாம் நான் அதை முன்னாடி ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன். ஆக்சுவலி நான் க்ரீன் டீயில் ஒயின் மட்டும் நான் என்ன பண்ணேன்னா 10 லிட்டருக்கு பண்ணியிருந்தேன். ஸோ அதை டெய்லி குடிக்கணும் அப்படின்றதுக்காக. இதை பாருங்கள், இது வந்து ஜனவரி மந்த் பண்ணியிருக்கேன் நான் க்ரீன் டீ ஒயின்னு. அந்த சின்ன சின்ன பாட்டிலில் இருக்கிறது எல்லாமே அந்த க்ரீன் டீ ஒயின் தான். நான் இன்னும் அது காலி பண்ணல. அது காலி பண்ணிட்ட பிறகு தான் ரைஸ் ஒயின் பண்ணணும்னு நினச்சேன். ஆனால் இப்போவே பண்ணிட்டேன். ஸோ இது வந்து ஜனவரி மந்த்து பண்ண க்ரீன் டீ ஒயின்னு. இது வந்து டிசம்பர் மந்த் போன வருஷம் டிசம்பர் மந்த் பண்ண ஆப்பிள் ஒயின். அது பின்னாடி இருக்கிறது. அதுக்கும் பின்னாடி இருக்கிறது வந்து நவம்பர் மந்த் பண்ணது. போன வருஷம் நவம்பர் மந்த் பண்ண பைனாப்பிள் ஒயின். இது பக்கத்தில் இருக்கிறது வந்து அக்டோபர் மந்த் பண்ணது ரெட் ஒயின். இது அதுக்கும் பக்கத்தில் செப்டம்பர் மந்த் வந்து பிளாக் கிரேப் ஒயின் பண்ணியிருந்தேன். அதுதான் ஃபஸ்ட்டு நான் பண்ண ஒயின். எனக்கு நான் பண்ண எல்லா ஒயினும் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னோடய ஃபேவரட் எதுன்னு கேட்டிங்கன்னா ரெட் ஒயின் தான். இப்போ இந்த பாட்டில் கலெக்ஷன்ஸில் இப்போ புதுசாக ரைஸ் ஒயின் ஆட் ஆகுது. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். பை. நான் சொல்றேன், இன்னைக்கு நீங்க குடிக்கிறீங்க. வேற எது வேணா சொல்லுங்க, நான் செய்யறேன். மேல இருந்து குதின்னு சொல்லுங்க, குதிக்கிறேன். கைய வெட்டிக்கன்னு சொல்லுங்க, வெட்டிக்கிறேன். ஆனா இது மட்டும் வேண்டாங்க.